வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம பீஃப் ரோஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பீஃப் வேக வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயிலில் மெலிசாக கட் பண்ண தேங்காவை வறுக்க போகிறோம். இது நல்ல பிஞ்சு தேங்காய், நல்ல பிஞ்சு தேங்காவாக பார்த்து கேட்டாங்கன்னா கடையில் கொடுப்பாங்க. அது கறியில் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மெலிசாக கட் பண்ணணும். பிஞ்சு தேங்காவாக இருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம எதுவுமே போடலை, சும்மா ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது நம்ம எடுத்துடலாம். நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை எடுத்துட்டேன், நான் தேங்காவை எடுத்து வச்சுட்டேன். இப்போது 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நான் இதில் போடுறேன். ஒரு பெரிய வெங்காயம், 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இதில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குறேன். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுடலாம். இப்போ மசாலாங்களை போட்டுருவேன். இதில் சின்ன வெங்காயம் மட்டும் 1/4 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோ பீஃபுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் குருமிளகு தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இனி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ்வு நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம். இந்த மசாலாலாம் கருகாமல் இருக்கிறதுக்காக. இனி நம்ம பீஃபு இதில் போட்டுடலாம். பீஃப் நல்லா வெந்திருக்கா இதில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் இதோட தண்ணியெல்லாம் வற்றிச்சு. இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச தேங்காய் இதில் நம்ம போடலாம். கடைசியாக 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர், இது ரெண்டும் சூடு பண்ணி நான் நல்லா பொடிச்சிட்டு வரேன். இது ஜீரகம், குருமிளகு, இது ரெண்டும் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா சூடு பண்ணி நான் பொடிச்சிருக்கேன். இது நம்ம கடைசியாக மேலே நம்ம தூவுறோம். இது இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நமக்கு கறி நல்லா வேகணும் அப்படின்னா கொட்டாங்குச்சியோட பீஸ் போட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். இல்லை வினீகர் கொஞ்சம் ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இது அண்டர்கட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.